தேமுதிக தலைவர் விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். 2006 எலெக்ஷன் சந்திக்கும் போது இருந்த வாக்கு சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து நீங்களா குறைச்சிருந்தா நான் சொல்றேன். நீங்களா 5% மட்டும் அதுக்கு நான் பொறுப்பேன். நான் என்னைக்கு பொறுப்பு கொடுத்தேன். நீங்க என்னமா சொல்லிட்டு போங்க நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை பெர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும்? ஏன் இத்தனை பேர் கூடுறீங்க? எனக்கு குறைஞ்சிருச்சுன்னா எதுக்காக இத்தனை பேர், இவ்வளவு பேர் எதுக்காக? நான் குறைஞ்சிருச்சுன்னா எதுக்காக இத்தனை பேர் ரத்தம் கொடுக்கறாங்க? அதெல்லாம் பாக்கணும்ல. சரி, எப்படி இருந்தாலும் நீங்க எப்படியாவது என்கிட்ட வாங்கன்னா முடியாது. அது நான் தான் சொல்றேன். 3 மீட்டிங் முடிதான் சொல்லணும். நீங்க 2006 2016 தனித்து போட கூட்டணி இருந்தா இதெல்லாம் எப்படி சொல்றேன்? தனிப்பட்ட முறையில் திமுக தலைவர் கருணாநிதி அழைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த முதல்ல சொல்ல எல்லாருக்கும் நன்றின்றேன். இதுக்கு மேல என்ன அழைத்து எல்லாருக்கும் நன்றின்றேன். 2016 தமிழகம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் குப்பையா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதை விட என்ன குப்பையா இருக்கும்? வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு கேள்வி நீங்க சொன்னீங்க, இப்ப இன்னொரு கேள்வி கேளுங்க. ஆனா 10 கேள்விக்கு பதில் சொல்றேன். கொஞ்சம் இருங்க சார். வீகத்தை பத்தி எப்படி சார் சொல்றது? நீங்க இப்ப கேளுங்க. யாருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேக்குறீங்க? ஆட்சி பிடிக்கவே பிடிக்காது. போதுமா? 2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா ஆட்சி. இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல. பயப்படுவீங்க பத்திரிகையாளர்கள். ஆமா, பிரஸ் மீட் கொடுத்தா நீங்க போய் கேளுங்க. பிரஸ் மீட் கொடுங்கன்னு கேளுங்க. ஏன்னா உங்களை இவ்வளவு பேர் நிக்க வச்சனே, நீங்க கேளுங்க பாப்போம். பிரஸ் மீட் கொடுக்கற உங்களுக்கு தைரியம் இருக்குமா? உங்க முதலாளிகள் சொல்ல நீங்க போவீங்க, இல்லாட்டி போக மாட்டீங்க. அந்த பக்கமே பேசுற மாதிரி மக்கள் ஒரு முதலமைச்சருக்கு போட்டாங்கன்னா அதாவது நான் என்ன சொல்றேன், போடட்டும், ஓட்டு போட்டு ஜெயிக்கட்டும். யாரு வராங்களோ அப்ப நீங்க கேளுங்க. அதுக்கு முன்னாடி நீங்களா பேசிக்கிட்டு ஓட்டுக்கு போட்டு ஜெயிச்சதுக்கு நான் கேட்போம்னா அப்ப வந்து கேளுங்க விவரத்தை. நீங்க அப்ப எந்த பத்திரிகை? நீங்க எந்த பத்திரிகை? ஜேர்னலிஸ்ட் தானே, நியூஸ் செவன் தானே. நீங்க நியூஸ் செவன்ல இருக்கீங்களா? அப்ப பார்ப்போம். அன்னைக்கு வந்து நீ கேட்கற அன்னைக்கு பார்ப்போம். இல்ல வேற பத்திரிகை சம்பளம் கூட கொடுத்தா வேற பத்திரிகை போறீங்களா? அன்னைக்கு பார்ப்போம். நான் என்ன சொல்றேன் புரியுதா? இப்ப 5000 ஒரு உதாரணத்துக்கு 5000 ரூபாய் ஒரு டிவில கொடுக்கறாங்க. இன்னும் டிவில 10,000 ரூபாய் கொடுத்தா மாறாமையா இருப்பாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலை இதெல்லாமா நம்ம சொல்றது. நீங்க நியூஸ் செவன் எனக்கு எதிரான சார். நீங்க விவி மினரல்ஸ் தானே? விவி மினரல்ஸ் நம்ம வைகுந்தராஜா சொல்லாங்க. நீங்க ஜெயலலிதாவுக்கு ஜால்ரா அடிக்கிறீங்கன்னா பாத்து டிவி இருக்கு. ஆளுங்கட்சி டிவியும் சரி அவங்களை பயப்படுறாங்க. அதாவது ஜெயலலிதா பத்திரிகை, போலீஸ் அண்டு மினிஸ்டர் என்னன்னா அவர் இப்படியே இருக்காரு. ஓபிஎஸ் பத்தி எல்லாரும் பயப்படணும். பத்திரிகை நீங்க மாத்தி நீங்க என்ன விவாதம் அடிக்கடி பாப்பீங்களா? நான் பேசும்போது நீங்க 2010 சரி விடுங்க சார்னா நான் உள்ளதை சொல்லுகிறேன். இதெல்லாம் பிரச்சனைகள் சொல்றேன். சரி, இப்ப நீங்க கேளுங்க. 2016 அதிமுக மாற்றா எந்த கூட்டணியில எந்த கட்சி ஆட்சிக்கு வருது? அது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஜோசியமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதுக்கு நீங்க எப்படி வரீங்கன்னு எனக்கு தெரியும் தம்பி.